வணக்கம் நண்பர்களே. இப்போது ரீசெண்ட் டைமில் எங்கிட்ட நிறைய பேர் ஜாதகம் பார்க்க வருது. கிட்டத்தட்ட ஒரே விஷயத்துக்கு தான் இருக்குது. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கெரியருக்காக. இப்போது ரீசெண்ட் டைமில் உலகளாவிய வகையிலேயே இந்த ஜாப் ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் பிரச்சனையாக தான் போய்கிட்டு இருக்குது. அதனால் நிறைய பேர் ஸ்ட்ரகிளாகவும் செய்கிறாங்க. நிறைய பேருக்கு கொஞ்சம் குழப்பமான சூழ்நிலையும் கூட. அடுத்தது இனி என்ன நடக்கும், என்ன பண்ணுறது அப்படின்னு ஜோதிட ரீதியாக பார்க்கும்பொழுது ஒரு 6 ராசிக்கு இந்த ஜீவன அமைப்புகள் அப்படிங்கிறது இப்போதைக்கு கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்குது. அதுவும் அதோட டைம் பீரியட் பார்த்திங்கன்னா 2லேருந்து 3 வருஷம் வரைக்கும் இருக்குது. அண்ட் 3 வருஷம் டைம் பீரியடா அப்படின்னு நீங்கள் பயப்படவும் வேண்டாம். எப்போவுமே ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கதவு அடைத்தால் மறு கதவு திறக்கும் அப்படிங்கிறது தான் விதி. அந்த சூட்சமத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு வழிகாட்டி தான். அதை நம்ம கிளியராக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி தான் இந்த 3 வருஷம் பீரியட் அப்படிங்கிறது ஸ்ட்ரகிளாக இருந்தாலும் கூட இந்த டைம் பீரியடுக்குள்ளே அப்பப்போ சில திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் அப்படிங்கிறதும் வந்து போகும். ஒரு சர்டன் பீரியடில் ஒரு குறிப்பிட்ட சின்ன காலத்துக்கு உங்களுக்கு நல்ல விஷயமா வந்து குமியும். நீங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நினச்சி பார்க்காத அளவுக்கு அது வேலை செய்யும். ஸோ அந்த பீரியடை நீங்கள் கரெக்டாக கேட்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா மிச்சம் இருக்கக்கூடிய காலத்தெல்லாம் நீங்கள் சரி பண்ணிவிடலாம். அதாவது பெரிய அளவில் பிரச்சனை இல்லாமல் மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் இருக்கா இல்லையா, எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறதான் அவங்களுடைய சுய ஜாதகம், தசாபுத்தி அமைப்புகள், மற்ற விஷயங்கள் எல்லாமே. அதனால் 3 வருஷ காலம் அப்படின்னலாம் நீங்கள் பயப்படாதீங்க, சங்கடப்படாதீங்க. கண்டிப்பாக எல்லா சூழ்நிலைகளிலுமே எல்லா மனிதர்களுக்கும் இறைவன் ஏதாவது ஒரு விஷயங்களை கொடுத்துக்கிட்டு தான் இருப்பான். அது எப்போ அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வி. ஸோ அதைத்தான் ஜோதிடத்தின் மூலமாக அந்த கால நேரங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஓரளவுக்கு நம்ம அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிறோம். ஒருவேளை உங்களுக்கு ஜாதகம் நல்லா இருக்குது, உங்களுடைய தசாபுத்திகள் நல்லா இருக்குது அப்படின்னாலும் கூட அதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைய செய்யும், அவ்வளோதானே தவிர பாதிப்பே இருக்காது அப்படின்னு சொல்கிறதுக்கு வழியே இல்லை. கண்டிப்பாக இந்த கோச்சார அமைப்பு அப்படிங்கிறது ஏதோ ஒரு வகையில் அவங்கள அஃபெக்ட் பண்ணியே தீரும். ஒருவேளை ஜாதக அமைப்போ இல்லை சரியான தசாபுத்திகளோ எதுவும் கை கொடுக்கல அப்படின்னா அதனுடைய பாதிப்புகள் ஹெவியாக இருக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க. அதனால் அடுத்த ஒரு 2-3 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கெல்லாம் இப்போதைக்கு இருக்கிற விஷயத்தை தான் மேனேஜ் பண்ணி ஆகணும். பெருசாக எதுவும் கை கொடுக்காது. அது என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் எந்தெந்த ராசிகளுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். மேஷம், மிதுனம், கடகம், சிம்மம், விருச்சிகம் மற்றும் மீனம், இந்த 6 ராசி மற்றும் லக்னக்காரங்களுக்கு, இது ராசிக்கும் பொருந்தும் லக்னத்துக்கும் பொருந்தும். இவங்க எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா இந்த டைம் பீரியட் அப்படிங்கிறது கெரியர் ரிலேட்டடாக பிரச்சனையை கொடுக்கும். அது எப்படி என்னங்கிறத இன்னும் ஒரு ராசிக்காக பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, வீடியோக்கு லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. மீனராசி, மீன லக்னம், இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஜென்மச்சனி போய்கிட்டு இருக்குது. ஸோ எல்லாமே கொஞ்சம் பிரச்சனை தான். பட் என்னதான் ஜென்மச்சனி இருந்தாலும் கெரியர் ரிலேட்டடாக இவங்க கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஜென்மச்சனி நடந்துட்டு இருக்கிறதுனால இவங்களால டெவலப் பண்ண முடியறதில்ல. நேர்னா முரசு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு சிக்கல்களுக்கு அவங்களே மாட்டிக்கிறாங்க. என்னதான் ரிஸ்க் எடுத்து நல்ல விதமாக சில விஷயங்களை செஞ்சாலும் இவங்களை தேடி சில சங்கடமான சூழ்நிலைகளும் தேவையில்லாத அவப்பெயர்களும் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால் பர்சனல் டிஸ்டர்பன்ஸால் இந்த கெரியர் ரிலேட்டடாக கொஞ்சம் பிரச்சனைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக இந்த காரிய தடைகள் அப்படிங்கிறது இவங்களால் அவாய்ட் பண்ணவே முடியறதில்ல. இவங்க ஒரு விஷயத்த பிளான் பண்ணுறாங்க, ஆனால் அங்கே நடக்கிறது அப்படியே ஆப்போசிட்டாக தான் இருக்கும். இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண டைமில் எதுவுமே இவங்களுக்கு கிடைக்காது. இதெல்லாம் சாதாரண காரியத்தில் தொடங்கி இவங்களுடைய கெரியர் வரைக்குமே இது தொடரும். ஸோ மீனராசி, மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் கெரியர் ரிலேட்டடாக எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருக்காது. ஸோ அதை கொஞ்சம் கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ தேவையில்லாமல் கற்பனைகளை வளர்த்துட்டு இதை செஞ்சிடுவோம் அதை செஞ்சிடுவோம்னு போய் ஏதாவது விஷயங்களை போய் சிக்கிக்காதீங்க. ஆல்ரெடி நீங்கள் அப்படி தான் இருக்கீங்க. இனிமேலும் அந்த விஷயங்களை கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். ஏன்னா இது வரைக்கும் உங்களுடைய கெரியர் ரிலேட்டடான விஷயங்களில் குரு கொஞ்சம் ஃபேவராக இருந்தாங்க. அதனால் ஒரு அளவுக்கு எல்லாத்தையுமே கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டீங்க. இனி வரக்கூடிய டைம் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு அது ஃபேவராக இருக்குமா அப்படிங்கிறது சொல்ல முடியாது. முன்னாடி சொன்ன மாதிரி அந்த திடீர் அதிர்ஷ்ட யோகா அமைப்புகள் அப்படின்னு சில நேரங்கள் வேலை செய்யும். அந்த ஒரு காலகட்டத்துக்கு மட்டும் நல்ல விஷயங்களை பார்க்க முடியும். அதுக்கப்புறம் திரும்பவும் பழைய நிலைமைக்கே போயிடுவீங்க. ஸோ குறிப்பிட்ட அந்த டைமை வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டைமெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இடமாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். நிறைய பேர் ஒரு வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு போகலாம், இல்லை ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகலாம், வெளிநாடுகளுக்கு போகலாம், இப்படிங்கிற பிளான் எல்லாம் அதிகமாகும். இப்போ இந்த கெரியர் ரிலேட்டடாக ஒரு சேஞ்சஸ் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ராசி லக்னமாக தான் மீனம் அமையுது. ஏற்கனவே செஞ்சுட்டு இருக்கிற விஷயங்கள் அப்படியே ட்ராப் பண்ணிட்டு புதுசாக ஒரு விஷயத்துக்கு நகருவீங்க, அல்லது புதுசாக ஒரு விஷயத்தை அப்டேட் பண்ணுவீங்க.
அதனால் பழைய விஷயங்கள் அப்படிங்கிறது இனி உங்களுக்கு பெருசாக எதுவும் கை கொடுக்காது. ஸோ புதிய விஷயங்களை நோக்கி போகிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போங்க. முன்ன பின்ன தெரியாத அனுபவம் இல்லாத விஷயங்கள்லாம் போய் சிக்கிக்காதீங்க. புதிய விஷயங்கள் எதுவுமே உங்களுக்கு முழுமையாக கிடைக்கிற வரைக்கும் பழைய விஷயங்கள் எதையும் கைவிட்டுடாதீங்க. பட் என்னதான் இப்படி அப்பப்போ சில நல்ல விஷயங்கள் எட்டி பார்த்துட்டு போனாலும் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது மீனத்தை பொறுத்த வரைக்கும் கேள்விக்குறியாக தான் இருக்கும். அதே போல் காரியத்தில் அந்த தடை தாமதங்கள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதனால் எதை நினச்சும் சலிப்பாகாதீங்க. எதாக இருந்தாலும் பொறுமையாகவே டீல் பண்ணுங்கள். விருச்சிக ராசி, விருச்சிக லக்னம், இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உண்மையிலே இந்த கெரியர் ரிலேட்டடான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப பிரச்சனையாக போய்கிட்டே இருக்குது. அது ஒரு திருப்தியே இல்லாமல் நிம்மதியே இல்லாமல் ஒரு வேலை செய்கிறாங்க அப்படின்னா அது இந்த விருச்சிக ராசி, விருச்சிக லக்னக்காரங்களாக தான் இருப்பாங்க. தான் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு விஷயத்தை அடையணும் அல்லது செய்யணும் அப்படின்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் ஜானியர்னா முளச இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் போய்கிட்டு இருக்குது. ஒரு பிரச்சனை தீர்ந்தா இன்னொரு பிரச்சனை ஆரம்பிக்குது, அதை தீர்த்தா இன்னொரு பிரச்சனை ஆரம்பிக்குது. இப்படி பிரச்சனை மேலே பிரச்சனையாக போய்கிட்டே தான் இருக்குது. ஒன்று சால்வ் பண்ணவும் இன்னொன்று ஆரம்பிக்கவுமாவே இப்படியே உங்களுடைய கெரியர் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் இவங்களுக்கு ரொம்பவுமே ஃப்ரஸ்ட்ரேஷனை கொடுத்துட்ருக்கு. எதுவும் வேண்டாம் சாமி ஆளை விடுங்க அப்படின்னு நிம்மதியாக போய் உட்கார நேரத்தில் தான் திடீர்னு புதுசாக ஏதோ ஒன்று வந்து சில காமிக்க வேலைலாம் காமிச்சு திரும்பவும் அவங்கள வேலையில் இழுத்துட்டு போய் விட்டுடும். இவங்களும் ஆஹா புதுசாக என்னமோ கிடைச்சிருச்சு, இதை பிடிச்சி நம்ம மேலே போயிடலாம் அப்படின்னு உள்ளே வருவாங்க. ஆனால் திரும்பவும் பழைய பஞ்சாங்கமே திரும்ப நடக்க ஆரம்பிக்குது. இப்படியே இக்கரை கக்கரை பச்சை அப்படிங்கிற மாதிரி இந்த விருச்சிக ராசி, விருச்சிக லக்னக்காரங்கள்லாம் இந்த பக்கம் அந்த பக்கம்னு மாற்றி மாற்றி ஓடிக்கிட்டே இருக்காங்க. இதனால் அவங்களுடைய நிம்மதி பெரும் அளவில் கெடுது. குறிப்பாக இந்த கெரியர் ரிலேட்டடான விஷயங்கள் உண்மையை சொல்லணும்னா விருச்சிக ராசி, விருச்சிக லக்னக்காரங்களுக்கு மற்ற பிரச்சனைகள்லாம் எந்த அளவுக்கும் பெரிய பிரச்சனையாக இல்லை. அப்படியே மற்ற விஷயங்கள் ஏதாவது பிரச்சனை வந்தாலும் கூட அதை ரொம்ப அசால்ட்டாக சமாளிச்சிடுறாங்க. அது அவங்களுக்கே தெரியும். ஆனால் இந்த கெரியர் ரிலேட்டடாக பிரச்சனை வந்தால் மட்டும் அவங்களால என்ன செய்யறது அப்படின்னு புரியாமல் குழப்பி விட்டுக்கிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட அவங்களுடைய கெரியரெல்லாம் பார்த்தீங்கன்னா காணல் நீர் மாதிரி தான். என்னமோ இருக்குன்னு போகிறாங்க, கடைசியில் பார்த்தா ஒன்றுமே இல்லை. பட் விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஹோப் என்னென்னா அடுத்தது இந்த குரு மாறக்கூடிய விஷயம்தான். இல்லை இது வந்து விருச்சிகத்துக்கு இது ஒரு ஃபேவரான அமைப்பு தான். குறிப்பாக இந்த திடீர் அதிர்ஷ்ட யோகா அமைப்புகள் அப்படிங்கிறதான் இந்த குரு மாறின பிறகு விருச்சிகத்துக்கு ரொம்ப ஃபேவராகவே வேலை செய்யும். இந்த 3 வருஷ டைம் பீரியடில் இடையில வரக்கூடிய இந்த 1 வருஷ காலத்தை கொஞ்சம் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. நல்ல வாய்ப்புகள் பெரிய அளவுலே உங்களுக்கு வரும். இந்த குரு மாறக்கூடிய அந்த டைமை வந்து மிஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு தேவையான விஷயத்தை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி அதை அமைச்சிக்கங்க. இல்லை அப்படின்னா இந்த மாதிரியான வாய்ப்பு அப்படிங்கிறதெல்லாம் திரும்ப கிடைக்காது. ஸோ நிறைய விருச்சிக ராசி, விருச்சிக லக்னக்காரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நடந்த விஷயங்களால் அலைச்சலால் ரொம்பவுமே சோர்ந்து போயிருப்பீங்க. பட் இப்போ இது உங்களுக்கான அலர்ட் ஆகக்கூடிய டைம். சிம்ம ராசி, சிம்ம லக்னம், இவங்களை பற்றி சொல்லணும்னா இப்போ ரீசெண்ட் டேஸில் ரொம்பவுமே சிரமப்பட்டுட்டு தான் இருக்காங்க. ஏன்னா ஒரு பக்கம் அஷ்டமச்சனி, இன்னொரு பக்கம் ராகுகேதுவுடைய தொந்தரவு. ஸோ பர்சனலாகவே இந்த சிம்ம ராசி, சிம்ம லக்னக்காரங்களாம் அவங்களுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் பிரச்சனைகளை சந்திச்சுட்டு தான் இருக்காங்க. ஆனால் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் கெரியர் ரிலேட்டடாக பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. கெரியர் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களுமே சிம்ம ராசி, சிம்ம லக்னக்காரங்களுக்கு ரொம்ப சூப்பராக தான் வேலை செய்யுது. ஆனால் இவங்களையும் இந்த லிஸ்ட்டில் ஏன் கொண்டு வரேன் அப்படின்னா மற்ற ராசி லக்னங்களுக்கெல்லாம் அந்த கெரியர் ரிலேட்டடான விஷயங்கள் அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. ஆனால் சிம்ம ராசி, சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களே பிரச்சனையாக இருக்காங்க. அதாவது இதை வந்து அவங்கள குறை சொல்லலை, அவங்களுக்கான அந்த பர்சனல் டைம் அப்படிங்கிறது இப்போதைக்கு சரியாக இல்லை. ஸோ அதனால் அவங்களுடைய மைண்ட் செட் அப்படிங்கிறது கிளியராக இருக்காது. அவங்க எதையோ யோசிச்சுட்டு எதையோ கோட்டை விட்டுடுவாங்க. உண்மையிலேயே சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு பெரிய பிரச்சனை அப்படின்னா நிஜத்தில் அவங்களுக்கு என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, அவங்களுக்குள்ளே என்ன நடந்துட்டு இருக்கிறது அப்படிங்கிறதே பெரிய பிரச்சனையாக போய்கிட்டு இருக்குது. அவங்க ஒரு பெரிய இல்யூஷனுக்குள்ளே சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ மற்றவங்க சொல்கிறத எல்லாத்தையும் கேட்குறதுக்கோ புரிஞ்சுக்கிறதுக்கோ இப்போதைக்கு அவங்க தயார் இல்லை அப்படிங்கிறதான் இங்கே பெரும் பிரச்சனை. ஏன்னா கிரக அமைப்புகள் பர்சனலாக அவங்கள வந்து கொலாப்ஸ் பண்ணி வச்சுருக்கு. அதனால தான் சிம்ம ராசி, சிம்ம லக்னக்காரங்களாம் லைஃப்பில் ரொம்பவுமே சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. எதுவுமே உங்களுக்கு திருப்தியாக இல்லை. ஈவன் அவங்கக்கிட்ட எல்லாமே இருந்தாலும் கூட அவங்க எதுவுமே இல்லாதவங்க மாதிரி தான் அவங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ கெரியர் ரிலேட்டடாகவும் இவங்க அப்படி தான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்குள்ள ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனும் கோபமும் வெறுப்பும் அதிகமாகிக்கிட்டே இருக்கும். தனிப்பட்ட முறையில் இவங்க பாதிக்கப்பட்டு இருக்கிறதுனால இது அவங்களுடைய கெரியரையும் அஃபெக்ட் பண்ணலாம். அதனால் இவங்களும் அடுத்த ஒரு 3 வருஷத்துக்கு கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக கவனமாக இருங்க. இது முடியாது தான், பட் அதை புரிஞ்சுக்கவாவது ட்ரை பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா
உங்களுக்கும் அந்த திடீர் அதிர்ஷ்ட யோகா அமைப்புகள் அப்படிங்கிறது அப்பப்போ வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். அதை சரியான நேரத்தில் கிராப் பண்ணிக்கணும். விட்டுட்டீங்க அப்படின்னா அது திரும்ப பிடிக்க முடியாது. அதனால் கொஞ்சம் ஃபோக்கஸாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். இப்போதைக்கு உங்களுடைய மனசு உங்களை பற்றி டிமோட்டிவாக ஏதாவது சொல்லிகிட்டு இருக்குன்னா அதை கேட்கவே கேட்காதீங்க. செல்ஃப் மோட்டிவேஷனுக்கு என்னெல்லாம் வழி இருக்கோ அதை ட்ரை பண்ணுங்கள். கடகராசி கடக லக்னம், இவங்களை பொறுத்த வரைக்கும் கெரியர் ரிலேட்டடாக பெருசாக பிரச்சனை அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஆனாலும் இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதனால் நிறைய விஷயங்களை கோட்டை விடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னா தானாகவே தட்டி போகும். இவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க அல்லது இவங்க வேணும்னு எதையும் செய்யவும் மாட்டாங்க. ஆனால் அது தானாகவே நடக்கும். ஆனால் அப்போவும் அந்த சூழ்நிலையும் இவங்க கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக தான் இருப்பாங்க. எதுவுமே அப்போதைக்கு புரியாது. முடிஞ்சு போனதுக்கப்புறம் ஐயோ இதுதானா, நம்ம அப்போவே இது தெரிஞ்சிருந்தால் பண்ணியிருக்கலாமே, அப்போவே தெரிஞ்சிருந்தால் சுதாரிச்சிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ கடகராசி கடக லக்னக்காரங்க கேர்லெஸ்ஸில் கொஞ்சம் கவனமாக இருங்க, குறிப்பாக கெரியர் ரிலேட்டடாக. ஏன்னா ஆல்ரெடி கடகராசி கடக லக்னக்காரங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கெரியர் ரிலேட்டடாக நிறைய அலைச்சல்கள், டென்ஷன்கள், அப்புறம் அந்த தண்டச்செலவுன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் அதிகமாக இருக்கும். எல்லாமே நல்லா இருக்கும், நல்லா பிஸ்னஸ் போகும், ப்ராஃபிட் பார்ப்பாங்க. ஆனால் அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு தண்டச்செலவு வந்துடும். காசு ஒரு பக்கம் நல்லா வந்துட்டுருக்கும், ஆனால் அந்த காசு எந்த பக்கம் எப்படி போகுதுன்னே தெரியாது. அப்படிங்கிற மாதிரி இந்த கடகராசிக்காரங்க கடக லக்னக்காரங்க எல்லாருமே இந்த கெரியர் ரிலேட்டடாக கிடைக்கக்கூடியதில் ஒரு ஸ்டெபிலிட்டியே இல்லாமல் அவங்க சிக்கலில் இருப்பாங்க. மேலே கடகத்தை பொறுத்த வரைக்கும் கெரியர் ரிலேட்டடாக பெரிய பிரச்சனைகள் அப்படின்னு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஆனால் யூஸ்ஃபுல்லாக எதுவுமே இல்லை அப்படிங்கிறது தான் இங்கே பெரிய பிரச்சனை. ஸோ கடகராசி கடக லக்னக்காரங்கள்லாம் கெரியர் ரிலேட்டடாக கொஞ்சம் ஃபோக்கஸாக இருங்க. எதுவுமே இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நடக்கும்போது ரொம்பவுமே சர்வசாதாரணமாக தான் தெரியும். ஆனால் முடிஞ்சு போனதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு அது புரிய வரும், ஐயோ இது இவ்வளோ பெரிய பிரச்சனையை கொடுத்துருச்சா அப்படின்னு. அதனால் இந்த கடகராசி கடக லக்னக்காரங்களாம் இந்த தேவையில்லாத வேலைகளை இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னு ட்ரை பண்ணி தேவையில்லாமல் டைமை வேஸ்ட் பண்ணுறது, வெட்டி செலவு பண்ணுறது, இல்லை நான் முன்ன பின்ன தெரியாத விஷயங்களை போய் தலையிடுறது, ஒரே வேலையை திரும்ப திரும்ப டைம் பாஸ்க்காக செய்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு கொஞ்சம் ஃபோக்கஸாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். ஏன் இங்கே திரும்ப திரும்ப ஃபோக்கஸாக இருங்கன்னு சொல்கிறேன்னா, மற்ற ராசி லக்னங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கெரியர் ரிலேட்டடாக பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி சில நேரங்களில் அவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் யோகம் அப்படிங்கிற விஷயங்களை கொஞ்சம் நாளைக்காக கொடுத்துட்டு போகும். ஆனால் கடகத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஆனால் அதே நேரம் இந்த திடீர் அதிர்ஷ்டம் யோகம் அப்படிங்கிறதும் இவங்களுக்கு வேலை செய்யாது. அதனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் இருக்கிறத வச்சு தான் எல்லாத்தையுமே சமாளிச்சாகணும். அதனால் கெரியர் ரிலேட்டடாக ஃபோக்கஸ் ஆகுங்க. சும்மா அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் ட்ரை பண்ணி போய் எதிரி போய் மாட்டிக்காதீங்க. மிதுன ராசி மிதுன லக்னம், இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கெரியர் ரிலேட்டடாக நிறைய பிரச்சனைகள் போய்கிட்டு தான் இருக்குது. ரொம்பவுமே கெரியர் ரிலேட்டடாக சங்கடப்பட்டுட்டும் கஷ்டப்பட்டுட்டும் தான் இருக்காங்க. அண்ட் சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தேவையில்லாத அவப்பெயர்கள் வரக்கூடிய சூழ்நிலைகளும் வந்துக்கிட்டு தான் இருக்குது. நல்லதை செஞ்சால் கூட கெட்டது தான் வருது அப்படிங்கிற மாதிரி நிறைய மிதுன ராசிக்காரங்க சங்கடப்பட்டுட்டு தான் இருக்காங்க. நிறைய பேர் கெரியர் ரிலேட்டடாக இவங்களை ஓவர்டேக் பண்ணி போயிட்டுருக்கிறதையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி இவங்க இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அண்ட் இனி வரக்கூடிய டைமும் இவங்களுக்கு அப்படி தான் இருக்குது. பட் முன்னாடி இந்த இன்ட்ரடக்ஷனில் சொன்ன மாதிரி அந்த திடீர் யோகம் அப்படிங்கிறது இவங்களுக்கு வேலை செய்யும். அதை வச்சு இவங்க பொழைச்சிக்கலாம். அதனால் மிதுன ராசி மிதுன லக்னக்காரங்க இந்த குண்டு சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டுற மாதிரி ஒரே மாதிரியான விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கிராப் பண்ண பாருங்கள், அதை பயன்படுத்திக்கோங்க. இந்த திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு அப்பப்போ வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். ஸோ அந்த டைம் பீரியடை நீங்கள் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அதோட அந்த விஷயமானது முடிஞ்சுது அப்படின்னு அர்த்தம். திரும்ப அதை எதிர்பார்க்க முடியாது. ஸோ அடுத்த விஷயத்தை தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அதனால் எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் சரி மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கொக்கு மாதிரி காத்துட்டு தான் இருக்கணும் மீனை பிடிக்கிறதுக்கு. அந்த பொறுமை நிதானம் இல்லை அப்படின்னா மிதுனத்தினால கெரியருக்குள்ளே இப்போதைக்கு ஸ்டெபிலைஸ் பண்ண முடியாது. ஸோ மிதுன ராசி மிதுன லக்னம் இந்த ஒரு விஷயத்தை கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. மேஷ ராசி மேஷ லக்னம், இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கெரியர் ரிலேட்டடான விஷயங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் வினோதமாக தான் இருக்குது. ஏன்னா மேஷத்தை பொறுத்த வரைக்கும் கெரியர் ரிலேட்டடான அப்டேட்ஸ் அப்படிங்கிறது போயிட்டு தான் இருக்கும். ஆனால் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது அடி வாங்கும். அதனால் இவங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதிக அளவில் எஃபர்ட் போட வேண்டியதான் இருக்கும். குறிப்பாக இந்த காலகட்டங்களில் இவங்க நிறைய விஷயங்களை சேஞ்சஸ் கொண்டுட்டு வரணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதனால் கூட அது அப்டேட் ஆகவும் செய்யும். பட் இந்த அப்டேட்ஸை சிரமப்பட்டாவது அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்துடுவாங்க. பட் அதனால் ஒரு டெவலப்மெண்ட் அவங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்கும்.
கிட்டத்தட்ட இந்த மேஷத்தினுடைய கெரியர் விஷயங்கள் அப்படிங்கிறது ஆப்ரேஷன் சக்ஸஸ் பட் பேஷண்ட் டெட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போதும் சரி, ஒரு காரியத்தை செய்யும் போதும் சரி, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, எப்படியோ அதை செஞ்சுருவாங்க. ஆனால் இதில் வந்ததை இதில் விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி எதுலையோ சம்பாரித்து எதுலையோ தொலைச்சிடுவாங்க. அண்ட் நிறைய மேசராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா வெளியூருக்கு போய் சம்பாதிக்கிறது, வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி அதிகமாக யோசிப்பாங்க. இல்லைனா அது ரிலேட்டடான பிஸ்னஸை பற்றி அதிகமாக யோசிப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஓகே தான். பட் மேஷத்தை பொறுத்த வரைக்கும் அகலக்கால் வைக்காதீங்க, அது ரொம்ப ரொம்ப டேஞ்சர். மேஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அசட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது நல்லா இருக்குது. அதனால் இந்த கெரியர் ரிலேட்டடான ஃபவுண்டேஷனை நல்லா ஸ்ட்ராங்காக அமைச்சிக்கலாம். இதுக்கான விஷயங்களை வேணால் இப்போதைக்கு செய்யலாம். பட் எல்லாமே அந்த ஃபவுண்டேஷன் லெவல் மட்டும்தான். ஸோ ஃப்யூச்சருக்கான உங்களுடைய கெரியர் பில்டிங்கை ஸ்ட்ராங் பண்ணிக்கலாமே தவிர இப்போதைக்கு பெனிஃபிட் அப்படிங்கிறது எதிர்பார்க்க முடியாது. ஸோ இந்த விஷயத்தில் மேஷ ராசி மேஷ லக்னம் அப்படிங்கிறது கொஞ்சம் கிளியராக இருந்துக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி எதாக இருந்தாலும் பிளான் பண்ணிக்கோங்க. ரொம்ப அலைச்சல், டென்ஷன், விரயம் மற்றும் மாற்றங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ராசி இந்த மேஷ ராசி மேஷ லக்னம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.